நேற்று கோவை மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டம் அல்ல, அது ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த அரசின் நிகழ்ச்சியிலே பேசி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு அரசாங்க நிகழ்வு என்பதை தாண்டி பிரதமர் அவர்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். அதற்கான எங்களுடைய கண்டனங்களை நேற்றே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஒரு அரசு நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால் நானும் கோவையிலே மருத்துவமனை வளாகம் திறக்கப்படக்கூடிய காரணத்தினால், அது என்னுடைய தொகுதி என்ற காரணத்தினால் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றியும், மோடி புழுகு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறார்கள் என்கின்ற ரீதியிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் அங்கு பேசவில்லை என்பது நிச்சயமாக தெரிந்தது. ஒவ்வொரு முறை தமிழகத்திற்காக புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் என்கின்ற வகையில் அவர்தான் மிகவும் அருகில் இருந்து கவனிக்கிறார். இந்த மத்திய அரசு, மோடி அவர்கள் தலைமையிலான அரசு, கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திற்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை, இத்தனை மக்கள் தொகைக்கு. இங்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக கூட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை ரயில் பாதை, இந்த தூத்துக்குடி பகுதிக்கே கூட புதிதாக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சமீபத்தில் வருகை தந்த போது கூட தூத்துக்குடிக்கு வந்து புதிதாக இஸ்ரோ திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இவையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருந்தால் எதற்காக இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் என்பது புரியவில்லை. 2019 மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக 38 எம்பிக்களை பெற்று அதன் மூலமாக தமிழகத்திற்கு எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட நாங்கள் 38 எம்பிக்களை ஜெயித்தோம் என்று சொல்கின்ற காரணத்திற்காக வைத்திருந்தார்கள். இந்த முறை அப்படி ஒரு மோடி எதிர்ப்பை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். ஒருபோதும் அவருடைய முயற்சி வெற்றி பெறப் போவதில்லை. இதோ நாளை நாகர்கோயிலுக்கு பிரதமர் வருகை தரப்போகிறார். அதற்கு பின்பாக 18 மாலை கோவையிலே நடக்கின்ற ரோட் ஷோவிலே கலந்து கொள்கிறார். 19 சேலத்திலே நடக்கின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பிரதமர் என்கின்றவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை ஓரிடத்தில் வைத்து குவித்துக் கொண்டு, ஒரு குடும்பத்திடம் வைத்துக்கொண்டு அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தினுடைய அடிமைகளைப் போல நடத்தாமல் ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ஒவ்வொரு முறையிலும் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம்.